அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாப்டர் 7 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் பார்ட் 1 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான சாம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இன் தி சப்ஜெக்ட் ஆஃப் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1. ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபிசி கம்பெனி as on 31st December as per the revised schedule 6. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர்ஸ் காலம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நோட் நம்பர், ருபீஸ் இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு, அது ரோமன் லெட்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு, அடுத்தது ஸ்மால் லெட்டரில் ரோமன் லெட்டர் 1ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸுக்கு கீழே நோட் நம்பர் 1க்கான தலைப்பு பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டலுக்கு கீழே ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் அப்படின்றது வந்து கம்பெனியோட ஓவரால் ஷேர் கேபிட்டலு. ஸோ அதுக்கான அமௌண்ட் இங்கே நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். ஸோ த கம்பெனி ஹேஸ் ஆல்ரெடி இஷ்யூடு ஷேர் கேபிட்டல் டு த பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறது. அது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஸோ அதையும் நம்ம அவுட்டர் காலத்தில் போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது சப்ஸ்கிரைப்ட் அண்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். அதாவது சப்ஸ்கிரைப்டு பை த பப்ளிக் வந்து வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ த கம்பெனி ஹேஸ் ரிசீவ்டு ஆல் த மணி ஃப்ரம் த பப்ளிக்கிட்டேருந்து ஷேருக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதை இன்னர் காலத்தில் போட்டுருவோம். அதிலிருந்து, அதாவது சப்ஸ்கிரைப்ட் அண்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலிருந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கிறோம். கால்ஸ் இன் அரியர்ஸை லெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவுட்டர் காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது வந்து நோட் நம்பர் 2 பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அதுக்கு கீழே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்துக்கான அமௌண்ட்டை இங்கே வந்து, அதாவது பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதிலிருந்து லெஸ் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி கம்பெனி வந்து ரெடீம் பண்ணும்போது, திருப்பி எடுத்துக்கும் போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து அதை வந்து ப்ரீமியத்தில் அவங்க வந்து மீட்டு இருக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க, திருப்பி கம்பெனியை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அது ப்ரீமியத்தில் எடுத்துருக்குறாங்கன்னா அது லாஸு. ஸோ அதை லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இன்னர் காலத்தில் போட்டுப்போம். இது எல்லாத்தையும் பர்டிகுலர்ஸ் காலத்துலேயே நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னர் காலத்தில் போட்டுப்போம். அடுத்தது நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் கேபிட்டல் ரிசர்வ், டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்றது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்காக அலோகேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரிசர்வ். அதுக்கடுத்தது டிபெஞ்சர்ஸ் ரிடம்ஷன் ரிசர்வ். அதாவது டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்டு டிபெஞ்சர் ஹோல்டர்கிட்டேருந்து கம்பெனி திருப்பி எடுத்துக்கிறதுக்காக, ரெடீம் பண்ணிக்கிறதுக்காக அலோகேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரிசர்வு. ஸோ அதையும் இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்றது வந்து வேறு என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஒன்லி ஃபார் ரெடீமிங் த ஷேர் கேபிட்டல். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து ரெடீம் பண்ணுறதுக்காக நான் ரிசர்வ் அலோகேட் பண்ணியிருக்கிறது. ஸோ அதையும் இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இன் அடிஷன் டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ், அதாவது அசட்ஸை ரீவேல்யூ பண்ணுறதுக்கான அலோகேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரிசர்வு. அதுக்கடுத்தது ஷேர் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ரிசர்வ். ஷேர் ஆப்ஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. அதாவது புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் அப்படி சொல்லிட்டு வரும். அதில் வந்து ஷேர் ஆப்ஷனில் அதில் ஏதாவது ஃப்யூச்சரில் இதாகும், தேவைப்படும் அப்படின்றதுக்காக ரிசர்வ் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ அதையும் நம்ம இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது சர்ப்ளஸ் ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஏற்கனவே லாஸ்ட் இயரில் ஏதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, பேலன்ஸ் நெட் ப்ராஃபிட் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அந்த லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பர்டிகுலர் காலத்தில் போட்டுப்போம். ஏன்னா தெர் ஆர் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கடுத்தது கரண்ட் இயர், இப்போ இருக்கக்கூடிய வருஷத்தில், இப்போ நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வருஷத்தில் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை அவுட்டர் காலத்தில் அதை என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு போயிட்டு இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது ஜெனரல் ரிசர்வ். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் அடிஷ்னல் டியூரிங் த இயர். ஸோ கரண்ட் இயரில் இப்போ ஏதாவது அடிஷ்னல் ரிசர்வ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பர்டிகுலர் காலத்துலேயே ஆட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துன்னு இருக்கோம், நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது லெஸ் அப்ராப்ரியேஷன்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். ஏதாவது ஜெனரல் ரிசர்வுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிப்போம்.
அதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபைனல் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதையும் இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது இன்டரிம் டிவிடெண்ட்ஸ். ஸோ இன்டரிம் டிவிடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட்டு, ஸோ ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட்டையும் இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டு வச்சுருப்போம் பாருங்கள், எல்லா ரிசர்வையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் அடிஷ்னல் டியூரிங் த இயர் அங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து கீழே இருக்கக்கூடிய மேலே டோட்டல் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2க்கான இன்னர் காலத்தை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு நமக்கு வேல்யூ வரும். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் கீழே இருக்கக்கூடிய அப்ராப்ரியேஷனோட டோட்டல்ஸ் எல்லாத்தையும் லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ இதில் அப்ராப்ரியேஷனில் ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்றத வந்து அடுத்த எண்ட் ஆஃப் த இயரில் கொடுக்கக்கூடியது. இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்றத வந்து 6 months ஒன்ஸ் வந்து கம்பெனியில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களில் கொடுக்குறது. ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட்னா கொடுக்கறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. த கம்பெனி டிக்ளேர்டு ஒன்லி த டிவிடெண்ட் டு கிவ் த ஷேர் ஹோல்டர்ஸு, பட் த கம்பெனி இஸ் நாட் எட் கிவன், இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம், அதாவது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸு, அதுக்கு ஒரு 17% ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் 17%. ஸோ அதுக்கடுத்து ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆஸ் வெல் 17% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டரிம் டிவிடெண்ட்லேருந்து 17% அண்டு ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து. இன்டரிம் டிவிடெண்ட்னா இடைப்பட்ட காலத்தில் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டு, ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கக்கூடியது, ரெண்டுத்தையும் சேர்த்து அதிலேருந்து 17% கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப்ராப்ரியேஷன். ஃபஸ்ட்டு எல்லா ரிசர்வையும் மேலே கூட்டிகிட்டு அதுக்கடுத்தது வந்து அப்ராப்ரியேஷன்ஸை வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் எங்கே ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது நோட் நம்பர் 3, அதுக்கான தலைப்பு வந்து மணி ரிசீவ்டு அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸு. ஸோ இது வந்து டைரெக்டாக அவுட்டர் காலத்திலே போட்டுடலாம். அதாவது ஷேர் வாரண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த லைக் ஷேர் சர்டிஃபிகேட்ஸு. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஏதோ ஒரு கம்பெனிலனா அந்த ஷேரை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து ஷேர்ஸ் வாரண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ஏதாவது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நோட் நம்பர் 3. அது அவுட்டர் காலத்தில் டைரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல், அதுக்கு அடுத்தது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ஸு, தேர்ட் வந்து மணி ரிசீவ்டு அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ் வாரண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அதாவது அதர் தென் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு தலைப்பு கொடுப்போம் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் வந்து நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4க்கான தலைப்பு பேலன்ஸ் ஷீட்டில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், லயபிலிட்டிஸ் கிடையாது, பாரோயிங்ஸு. ஸோ லாங் டேர்ம் பாரோயிங்ஸு கீழே வந்து டிபெஞ்சர்ஸு, பப்ளிக் டெபாசிட்ஸ் ஃப்ரம் பப்ளிக் கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் வாங்கலாம். பேங்க் மட்டும்தான் டெபாசிட் வாங்குவாங்க அப்படின்றதில்ல. சம் கம்பெனிஸ் கேன் கெட் த மணி ஃப்ரம் த பப்ளிக் அஸ் ஃபிக்ஸட் டெபாசிட். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். திருப்பி அவங்களுக்கு வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ திருப்பி அந்த ஆஃப்டர் மெச்சூரிங் த ஃபிக்ஸட் டெபாசிட் த கம்பெனி ஹஸ் டு ரீபே. இதுவும் ஒன் ஆஃப் த லயபிலிட்டிஸ் கேட்டகரி. ஸோ இதையும் நோட் நம்பர் 4க்கு கீழே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம், அதாவது அண்டர் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் கீழே. அடுத்தது பேங்க் லோன், பேங்க்லேருந்து லோன் வாங்கினது, பாண்ட்ஸ், கம்பெனி வந்து பாண்டு பத்திரம் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறது, இதெல்லாம் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் கேட்டகரி. அடுத்தது டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிஸ். அதாவது லாங் டேர்ம் லோன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பேங்க்லேயோ இல்லை அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறது. அதுக்கடுத்தது அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆர் கேட்டகரைஸ் அஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். வேறு ஏதாவது அதர் டைப் ஆஃப் லாங் டேர்ம் லோன்ஸ் அட்வான்ஸ் இதெல்லாம் வேறு ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு சொல்லிட்டு இல்லை எந்த பார்ட்டிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாமே நோட் நம்பர் 4 கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது நோட் நம்பர் 5 பேலன்ஸ் ஷீட்டில் அதுக்கான தலைப்பு வந்து டீஃபர்டு டேக்ஸ் லயபிலிட்டி. டீஃபர்ட்னா தள்ளி போகிறதுன்னு அர்த்தம். அதாவது தள்ளி போடப்பட்ட டேக்ஸ் பே பண்ண வேண்டியதுக்கான டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வந்து தள்ளி போட்டிருக்காங்க, அதாவது போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் அக்கௌண்டிங் இன்கம், டேக்ஸபிள் இன்கம் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறமேட்டு சப்போஸ் இஃப் த அக்கௌண்டிங் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் டேக்ஸபிள் இன்கம் காட்டிலும் அக்கௌண்டிங் இன்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா தட் இஸ்
டேக்ஸ் லயபிலிட்டி. இதே வந்து ரிவர்ஸில் வைஸ் வெர்சாவாக இருக்குது, டேக்ஸபிள் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் அக்கௌண்டிங் இன்கமாக இருக்குதுன்னா டிஃபர்டு டேக்ஸ் அசட்ஸ்னு இருக்கும். அது வந்து அசட்ஸுக்கு போயிடும். இப்போ இந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது அக்கௌண்டிங் இன்கம் இஸ் கிரேட்டர், இஃப் த அக்கௌண்டிங் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் டேக்ஸபிள் இன்கம் தட் இஸ் டிஃபர்டு டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ இது நம்ம சம் போடும்போது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை அப்படியே டேரெக்டாக அவுட்டர் காலத்தில் போட்டுப்போம். இது வந்து நோட் நம்பர் 5. அடுத்தது நோட் நம்பர் 6, அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ். அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்னால் இதுக்கு முன்னாடி கேட்டகரைஸ் பண்ணாத கேட்டகரிஸில் வரும். இது வந்து நோட் நம்பர் 6க்கான தலைப்பு அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸு. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா அட்வான்சஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸு. கஸ்டமர்கிட்டேருந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு செல்லிங் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட இன்னும் ப்ராடக்ட்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் முன்னாடி அட்வான்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் கம்ப்யூட்டர் கம்பெனின்னு வச்சுப்போம், கம்ப்யூட்டர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் முன்னாடியே கஸ்டமர்கிட்ட இந்த அட்வான்ஸை வாங்கி வச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு பண்ணி கொடுக்குறதா சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 1000 கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும், ஒரு வேறு ஒரு கம்பெனிக்கோ இல்லை பர்பஸ்க்காகவோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து 1 வருஷம் ஆகும், 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். பட் முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் கேட்டகரி. அதாவது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்டேருந்து அட்வான்ஸை வாங்கி வச்சுருக்கிறாங்க, அப்போ திருப்பி வந்து என்ன பண்ணணும், பொருளாக வந்து கொடுக்கணும். ஸோ அதனால இது வந்து அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் கேட்டகரிஸில் வருது. ப்ரீமியம் பேயபிள் ஆன் ரிடம்ஷன் ஆன் டிபெஞ்சர்ஸ். இப்போ டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு வந்து கம்பெனி ரெடீம் பண்ணிக்குது, திருப்பி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கெட் பேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் அதுக்கு வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுக்கணும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுக்காம இன்னும் பெண்டிங்கில் அப்படியே வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டிஸு. அடுத்தது ப்ரீமியம் பேயபிள் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டேருந்து கம்பெனி ரெடீம் பண்ணும்போது திருப்பி அந்த ஷேர்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது அதுக்கு வந்து ப்ரீமியத்தில் அவங்க ரெடீம் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு கொடுக்காம பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க, டியூவாக இருக்குது அப்படின்னா அதுவும் அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ இதையும் நோட் நம்பர் 6 காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த நோட் நம்பர் 6 கீழே இருக்கக்கூடிய இந்த 3 கேட்டகரிஸும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது நோட் நம்பர் 7 லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம ஏதாவது பர்சன்டேஜ் பேசிஸில் நம்ம எடுத்து கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் மேட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பேயபிள் டு எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயிக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிராஜுவிட்டி, அதுக்கு அடுத்தது பென்ஷனு, இல்லை ஏதாவது அரியர் சேலரி, இந்த மாதிரிலாம் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது, அது வந்து 12 மாதத்துக்கு மேலே வரைக்கும் இன்னும் கொடுக்காம பெண்டிங்கில் அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமேட்டு இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகியும் 12 வருஷத்துக்கு மேலே இன்னும் அவருக்கான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, பிஎஃப், பென்ஷனு, கிராஜுவிட்டி இதெல்லாம் கொடுக்காம இருக்குது அப்படின்னா ஸோ அது லாங் டேர்ம் ப்ரொவிஷன் கேட்டகரிஸில் வரும். அதாவது ப்ரொவிஷன்னா அவங்களுக்கு அலோகேட் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது நோட் நம்பர் 7 கீழே வரும். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டி கிளைம்ஸ் தட் ரிலேட் டு த பீரியட் ஆஃப்டர் 12 months த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். வாரண்டி கிளைம்ஸ் அப்படின்றது வந்து இன் கேஸ் ஆஃப் எனி ஷேர் வாரண்டி இல்லை அஷூரன்ஸ் டு த லோன்டு பர்சன், யார் வந்து அமௌண்ட் இது பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பர்சன்கிட்ட வந்து நம்ம வாரண்டி கொடுத்துருப்போம். ஸோ இன்கேஸ் அதுக்கான அமௌண்ட் அதை வந்து இது பே பண்ண வேண்டியதுக்கான ப்ரொவிஷனை வந்து பெண்டிங்கில் வச்சுருப்போம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கேஸ் அது 12 months ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் தி பேலன்ஸ் ஷீட் 12 monthsக்கு மேலே அது இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நோட் நம்பர் 7 கீழே நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கணும். இதெல்லாம் நம்ம சம் போடும்போது எப்படி அப்ளை ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு கீழே வந்து ரோமன் லெட்டர் 3 ஸ்மால் லெட்டர்ஸில் நம்ம கொடுத்துட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நோட் நம்பர் 8 அதுக்கான தலைப்பு வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸு. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்னால் ஒரு 12 monthsக்கு முன்னாடியே ஒரு 12 monthsக்குள்ளே ரீபே பண்ணி கொடுக்குறதா ரீபேபிள் ஆன் வித்தின் 12 months 12 மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த பணத்தை வந்து லோன் வாங்கி திருப்பி கொடுக்கக்கூடிய கேட்டகரிஸில் இருக்கிறது. இதில் பார்த்தோம்னா ஓவர் டிராஃப்ட் ஆர் கேஷ் கிரெடிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக பிஸ்னஸ் மேனுக்கு வந்து தரக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் அட்வான்சஸ் பை த பேங்க். ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மேலே இல்லை அவங்களோட ஸ்டாக் லிஸ்ட் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோன் வந்து தருவாங்க. அதாவது அவங்க இமீடியட்டாக அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. தட் இஸ் கேஷ் கிரெடிட்டு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட் டேர்ம்ஸ் பாரோயிங்ஸ் கேட்டகரி.
அதுக்கடுத்தது டெபாசிட்ஸ் ஃப்ரம் பப்ளிக் ரீபேயபிள். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் 2 ஆஸ்பெக்டில் வந்து கம்பெனி வாங்கலாம். ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட் 1 இயருக்கு மேலே அதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் இருக்குதுன்னா அது வந்து லாங் டேர்ம் கேட்டகரிஸில் போய்டும். அப்போ அது லாங் டேர்ம் லயபிலிட்டிஸில் போயிடுச்சு, அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில். இன்கேஸ் இது வந்து அதாவது 6 மாதத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லை 9 மாதத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது வாங்கியிருக்கிறாங்கன்னா அதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் 1 இயர்க்குள்ளே இருக்கும். அப்போ திருப்பி ரிட்டர்ன் வந்து 1 இயர்க்குள்ளே திருப்பி ரீபே பண்ணிடுறாங்க அப்படின்னா அது வந்து கரண்ட் லயபிலிட்டிஸில் ஷார்ட் டைம் பாரோயிங்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் நோட் நம்பர் 8 வந்துடும் பேலன்ஸ் ஷீட்டில். அடுத்தது லோன் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ், வேறு ஏதாவது அதர் தென் பேங்க்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது இண்டிவிஜுவல் பர்சன்கிட்ட இருந்து கம்பெனி லோன் வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து வித்தின் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த ஷார்ட் டைம் பாரோயிங்ஸ் கேட்டகரி. ஸோ இதுவும் நோட் நம்பர் 8 மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இந்த தீஸ் 3 திங்ஸ் எல்லாத்தையும் 3த்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது நோட் நம்பர் 9 வந்து ட்ரேட் பேயபிள். ட்ரேட் பேயபிள்னு எடுத்துட்டிங்கனாலே பில்ஸ் பேயபிள் அண்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஆர் ட்ரேட் கிரெடிட்டார்ஸு. ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் கொஸ்டினில் இருக்கும். ரெண்டுத்தையும் இன்னர் காலத்தில் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நோட் நம்பர் 10 அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ மேலே இருக்கக்கூடியதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கரண்ட் லயபிலிட்டிஸ். இதில் அட்வான்ஸஸ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அவங்கக்கிட்ட டிஸ்பேச் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம ஆனால் அட்வான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து அட்வான்ஸ் வாங்குறது வந்து 1 இயருக்கு மேலே அந்த ப்ராடக்ட்டை வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து, ஆனால் அந்த பொருளை டிஸ்பேச் பண்ணுறது வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா லாங் டேர்ம் அதாவது லாங் டேர்ம் கேட்டகரிஸ் ஆகிடும். இதே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றாங்க, பட் கஸ்டமர்கிட்ட வந்து முன்னாடியே காசு வாங்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ்டு அண்டு டியூ ஆன் டிபெஞ்சர்ஸ் அன்பெய்டு. அதாவது இப்போ டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபெஞ்சர் ஹோல்டருக்கு வட்டி கொடுக்கணும் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ. ஸோ அதுக்கான வட்டி வந்து ஜெனரேட் ஆகிருக்குது, கால்குலேட் பண்ணிட்டாங்க, இன்னும் கொடுக்க வேண்டியது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் கொடுக்காமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க அப்படின்னாலும் அதுவும் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதுவும் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அடுத்தது மெச்சூரிட்டி டிபெஞ்சர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ்டு தேரான். ரெண்டுமே ஒன்று தான், அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது, 2 வார்த்தையும் ஒன்று தான். அடுத்தது அன்கிளைம்டு டிவிடெண்ட் ஆர் அன்பெய்டு டிவிடெண்ட்ஸு. அதாவது டிவிடெண்ட் வந்து இன்னும் கொடுக்காமல் அரியர் டிவிடெண்ட் அப்படியே வச்சுருக்கிறாங்க, இன்னும் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்கல. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, நாட் டிபெஞ்சர் ஹோல்டரு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இன்னும் டிவிடெண்ட் கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் வந்து டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலை, அதாவது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அந்த ஒர்க்கு. அன்பெய்டு டிவிடெண்ட்னா அரியர்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் இன்னும் பே பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ இதுவும் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதாவது லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணது லாஸ்ட் இயரில் அதை வந்து கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க, ஆனால் இன்னும் கொடுக்காமல் அதை வந்து பெண்டிங்கில் அப்படியே வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து அன்கிளைம்டு டிவிடெண்ட் ஆர் அன்பெய்டு, இட் இஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ். யூஸ்வலாக கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணும்போது இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் வந்து ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க. அதில் ஏதாவது கால் பண்ணி வந்து அட்வான்ஸாக வாங்கியிருக்கிறாங்கன்னா ஸோ இன்கேஸ் அது வந்து என்னது அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை வந்து வாங்கும்போது அதுக்கப்புறமேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் அண்ட் டியூ ஆன் செக்யூர்டு லோன்ஸு. செக்யூர்டு லோன்ஸ்னால் ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ பிளட்ஜ் பண்ணி அடமானமாக வச்சு வாங்கக்கூடிய லோனு. யூஸ்வலாக கம்பெனி வந்து அவங்களுடைய சொத்துக்கு அகெயின்ஸ்டாக சொத்து அடமானம் வச்சு வாங்கக்கூடியது. ஸோ இதுக்கு அந்த மாதிரி கேட்டகரிஸில் லோன் வாங்கியிருக்கிறாங்க செக்யூர்டு, அந்த மாதிரி கேட்டகரிஸ் லோன்லாம் செக்யூர்டு லோன்ஸு. ஸோ அப்போ செக்யூர்டு லோன் ஹோல்டருக்கு வந்து அந்த செக்யூர்டு லோன் பர்சன்ஸ்க்கு யார் கொடுத்தாங்களோ அந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ வட்டி கொடுக்க வேண்டியது அதுக்கான டைம் பீரியட் வந்துடுச்சு. அப்போ அதுக்கான வட்டியை இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் கொடுக்காமல் வச்சுருக்காங்க. இட் வில் பி செட்டில்டு 3 to 4 monthsக்குள்ளே அதை செட்டில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவும் நோட் நம்பர் 10 அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா கம்பெனி அவங்ககிட்ட ஒரிஜினலாக எவ்வளோ அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸ்க்கு மேலே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். யூஸ்வலாக கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு 10,000 வச்சுருக்காங்கன்னா இவங்க ஒரு 20,000 வித்ட்ரா பண்ணிக்கலாம், திருப்பி வந்து இமீடியட்டாக 1 or 2 days அது வந்து ரீபே பண்ணிடலாம் வித் இன்ட்ரெஸ்ட்டோட. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் இன்கேஸ் ஓவர் ட்ரா பண்ணிட்டாங்க, அதிகமாக பணம் எடுத்துட்டாங்க, அவங்ககிட்ட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க கம்பெனினா தட் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு.
அதுவும் தட் வில் பி செட்டில்டு 2 or 3 டேஸ்க்குள்ளே அது வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் இதுவும் ஒன் ஆஃப் த அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் கேட்டகரி. இதையும் இங்கே நோட் நம்பர் 10 கீழே மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கொடுக்கப்பட வேண்டிய செலவுகள். இன்னும் பெண்டிங்கில் வந்து செலவு பெண்டிங் கொடுக்காமல் அப்படி வச்சுருக்குறாங்க, செலவு பண்ண வேண்டியது. ஸோ மேபி அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கலாம். இதையும் நோட் நம்பர் 10 கீழே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது கரண்ட் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் லாங் டேர்ம் டெட்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருப்போம். இந்த வருஷம் வந்து மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது டாக்குமெண்ட் வந்து டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கான மெச்சூரிட்டி பீரியட்னு வச்சுப்போம். அந்த 5வது வருஷம் தான் இந்த வருஷம்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா இந்த வருஷம் வந்து மெச்சூரிட்டி ஆக போது நம்ம ரெடீம் பண்ண போகிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், டிபெஞ்சர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு வித் இன்ட்ரெஸ்ட்டோட அவங்கக்கிட்ட காசை கொடுக்கணும், செட்டில் பண்ணணும். ஆனால் இந்த வருஷம் தான் அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியுது அப்படின்னா அதுவும் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் டியூ ஆன் பாரோயிங்ஸ். அதாவது லோன் வாங்கியிருப்போம் ஏதாவது ஒரு கேட்டகரிஸில், அதுக்கான வட்டி வந்து ஜெனரேட் ஆகிருக்கும், நம்ம கொடுக்கப்பட வேண்டியது. ஸோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் ஆன் பாரோயிங்ஸ். இன்கேஸ் ஒன்று வந்து பாரோயிங்ஸ் மேலே டியூ ஆகாமல் வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து கடன் வாங்கினதுக்கு மேலே வட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே அதே தான். அந்த லோன் அண்டு டெப்ட் டாக்குமெண்ட் எப்படி வருதோ பாண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வட்டி கொடுக்க வேண்டிய கேட்டகரிஸ்லேயே வந்துடும். அதுக்கடுத்தது இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸு. என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஏதாவது இன்கம் இவங்களுக்கு ஜெனரேட் ஆகிருக்கும். அது பிஸ்னஸ் இன்கம்மாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அந்த இன்கம் வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களே என்ன பண்ணிட்டுறாங்க அப்படின்னா முன்னாடியே அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குதுன்னா அதையும் நோட் நம்பர் 10 மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது ப்ரொவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப் பேயபிள் டு த எம்ப்ளாயீஸ். கம்பெனியோட எம்ப்ளாயிக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் பெண்டிங்கு. அடுத்தது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா கம்பெனிக்கும், கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு. அதுக்கான அமௌண்ட் வந்து ப்ரீமியம் பே பண்ண வேண்டியதோ இல்லை அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியதோ அப்படி பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுவும் நோட் நம்பர் 10 அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சேல்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்குது அப்படின்னா இதுவும் நோட் நம்பர் 10 அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்துடும். அதுக்கடுத்தது வேல்யூ ஆடட் டேக்ஸு. வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்றது வந்து குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இல்லை அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு இதுக்கு மாற்றும்போது லைக் ஜிஎஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிஸில் வரக்கூடியது. ஸோ சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் லைக் ஜிஎஸ்டி, அது வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்றது அடிஷ்னல் டேக்ஸு. ஸோ இதெல்லாம் பே பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்குது அப்படின்னா இதையும் நோட் நம்பர் 10 அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நோட் நம்பர் 10க்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணணும். இன்னர் காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி அதுக்கான டோட்டலாக அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது நோட் நம்பர் 11 ஷார்ட் டைம் பாரோயிங்ஸ். ஸோ ஷார்ட் டைம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா அலோகேஷன். நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம ரிசர்வாக ஒதுக்கி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன்னு. ஸோ இதில் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுருக்காங்க. கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ், கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ்னால் டிவிடெண்ட் கொடுக்கும்போது 17% வந்து டேக்ஸ் வந்து என்ன பண்ணணும், டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட் அது டிவிடெண்ட் டிஸ்பேச் பண்ணும்போது கொடுக்கும்போது 17% வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் டிவிடெண்ட் டேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதையும் எவ்வளோ அப்படின்றத ரிசர்வாக இப்போ எடுத்து வச்சுக்கிறது. இதுவும் வந்து நோட் நம்பர் 11 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் கேட்டகரிஸில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்ஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்லை சர்வீஸ் பெனிஃபிட் எதாக இருக்கலாம், இல்லை கிராஜுவிட்டி போனஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நோட் நம்பர் 11 கீழே மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது செலவுக்கு வந்து முன்னாடியே நம்ம ரிசர்வாக அலோகேட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ எப்போ அந்த செலவு வருதோ அது மீட் பண்ணுறதுக்கு இந்த ரிசர்வ் எடுத்து இது பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் நம்பர் 11 கீழே வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நோட் நம்பர் 11 கீழே இருக்கக்கூடிய 3, 4, 5 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி அதுக்கான டோட்டலை அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ லயபிலிட்டிஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது லயபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய அவுட்டர் காலம் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது வந்து டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். அப்போ டோட்டல் லயபிலிட்டிஸ் வந்து ஒரு வேல்யூ வரும். அடுத்தது வந்து ரோமன் லெட்டர் 2 கேபிட்டல் லெட்டரில் அசெட்ஸில் என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டரில் ரோமன் லெட்டர் 1 போட்டுட்டு
நான் கரண்ட் அசட்ஸ், அது இட் மீன்ஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் நான் கரண்ட் அசட்ஸ்னால் ஃபிக்ஸட் அசட் மட்டும் கிடையாது, அது கீழே நிறைய கேட்டகரிஸ் வரும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸில் 2 கேட்டகரி இருக்கும். டேஞ்சிபிள் அசட்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய தொடக்கூடிய அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், அதாவது அறைகலன்கள் மற்றும் அதனுடைய இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரி, மோட்டார் வெஹிக்கல், லேண்டு, பில்டிங், கம்ப்யூட்டர், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டு, ப்ரெமிசஸ், இதெல்லாம் ஃபிக்ஸட் அசட்ஸ் கேட்டகரிஸில் வரும். இது எல்லாத்தையும் நோட் நம்பர் 12 நோட் நம்பர் 12க்கான தலைப்பு வந்து டேஞ்சிபிள் அசட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நோட் நம்பர் 12க்கான டோட்டல் அப்படியே ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டுக்கிறோம். அடுத்தது நோட் நம்பர் 13, அதுக்கு பேர் வந்து இன்டேஞ்சிபிள் அசட்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாத அசட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பட் இட் ஹாஸ் சம் வேல்யூஸ், இதுக்கும் வந்து மணி வேல்யூ இருக்குது. இன்டேஞ்சிபிள் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு, குட்வில்லு, பிராண்ட், ட்ரேட்மார்க்கு, அதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸில் பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா ட்ரேட்மார்க்ஸ் அப்படின்னா சிம்பிள், ஒவ்வொரு கம்பெனிக்கான சிம்பிள். லைக் மெக்டொனால்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்தது மைனிங் ரைட்ஸு, அதாவது சுரங்கத்தில் வந்து தங்கம் எடுக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது கனிமங்கள் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான இரும்பு ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பூமிக்குள்ளேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இந்த புக்ஸு, ஆர்ட், பெயிண்டிங் இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க, புக் பப்ளிஷ் பண்ணுறவங்க, புதுசாக ஏதாவது ஆர்ட்டு இல்லை பெயிண்டிங் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஃபார்முலா, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்கு வந்து ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா காப்பி ரைட்ஸ் வாங்கலாம். ஸோ அடுத்தது பேட்டன் ரைட்ஸ், நியூ இன்வென்ஷன், புதுசாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இன்கேஸு இப்போ 2 வீலரை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஓட்டுற மாதிரி கண்டுபிடிக்கிறது, இல்லை ஷாக் அடிக்காத மாதிரி ஏதாவது பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட்டு நம்ம மேலே ஹியூமன் பாடியில் ஷாக் அடிக்காத மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா பேட்டன் ரைட்ஸ் வாங்கலாம். இல்லை அதர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், வேறு ஏதாவது அறிவார்ந்த சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரொம்ப டெக்னாலஜிக்கலாக அது யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த இன்டேஞ்சிபிள் கேட்டகரிஸு. அதையும் நோட் நம்பர் 13 கீழே பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது சர்வீசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ரைட்ஸ். ஸோ ஏதாவது சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கம்பெனி வந்து ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கான ரைட்ஸ் வாங்கி வைக்கிறலாம். இல்லை பிஸ்னஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஏதாவது மற்றவங்களோட யூனிக்காக வச்சுருக்கிறாங்க, அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது, அப்போ அந்த மெத்தடை வேறு யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ ஸ்பெஷலாக வந்து ரைட்ஸை வந்து வாங்கி வச்சுருக்கிறது. அதுக்கடுத்தது ரெசிபீஸ். இப்போ ரெசிபீஸில் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க கம்பெனியில் வந்து இன்கேஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது நியூ டிஷ் வந்து ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது நல்லா ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னும் போது எல்லாருக்கிட்டையும் வந்து ரீச் ஆகிடுது அப்படின்னும் போது அந்த ஃபார்முலா வேறு யாராவது யூஸ் பண்ணி அந்த டிஷ்ஷை யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க அதுக்கு ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கலாம். இது ஒன் ஆஃப் த இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் கேட்டகரி. அதுக்கடுத்தது ஃபார்முலா, ஏதாவது மேக்ஸ் ரிலேட்டட் ஃபார்முலா இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட்ஸ் ஃபார்முலா, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, புதுசாக ஏதாவது டெரிவேஷனுக்காக நியூ ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த ஃபார்முலா யாரெல்லாம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ அதுக்கான ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கிறது. அதுக்கடுத்து மாடல்ஸ் அண்ட் டிசைன்ஸ், ஏதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சரவணா ஸ்டோர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அவுட்லுக் வந்து என்னது டிசைன்ஸ் கலரிங்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு மெக்டொனால்டு எடுத்துக்கிறோம்னா அதுக்கான டிசைன்ஸ் கலரிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவுட்லுக்கு பெயிண்டிங், அந்த இது பிஸ்னஸுக்கான ஷாப்புக்கான பெயிண்டிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அதுக்கு வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதே கலரோ இல்லை பெயிண்டிங்கோ இல்லை வேறு ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதர் பர்சன் ஷுட் பே சம் அமௌண்ட் டு தெம், இவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்தது லைசன்ஸு. ஸோ என்னது அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து இல்லை அத்தாரிட்டிக்கிட்டேருந்து வாங்குறது. ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா ரைட்ஸ் விச் இஸ் கிவன் டு சம் ஒன் டு ரன் அவர் பிஸ்னஸ். நம்மளுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிஸ்னஸ் ரைட்ஸை இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து நம்மளுடைய பிஸ்னஸை வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறதுக்கு பேர் தான் ஃப்ரான்ச்சைஸு. ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இன்டேஞ்சிபிள் அசெட்ஸு இன்னர் காலத்தில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது நோட் நம்பர் 14, அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு. அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் இன்கம்ப்ளீட்னு அர்த்தம். இதில் பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஃபிக்ஸட் டேஞ்சிபிள் அசெட்ஸ்னால் கண்ணுக்கு தெரியக்கூடிய அசெட்ஸ், லேண்டு, பில்டிங்கு, ஃபர்னிச்சர் இதெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுப்போம், அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது பாதி முடிச்சிருப்பாங்க, இன்னும் முடிக்காமல் வச்சுருப்பாங்க,
இதில் ஃபர்னிச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பெண்டிங்கில் வந்து அது கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க, இன்னும் அது எல்லாமே இது பண்ணாமல் வச்சுருப்பாங்க. மெஷின் இன்னும் பெண்டிங்கில் இருக்கும், வாங்க வேண்டியது இருக்கும், இல்லை அதை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். மாரி எல்லாமே ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னா கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஸ்டாக் வந்து செமி ஃபினிஷ்டாக இருக்குது, பாதி முடியாமல் இருக்குதுன்னா ஜஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இதே கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் ஏதாவது ஃபிக்ஸட் அசட்ஸை வந்து நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஸ்டில் அதை வந்து அது பெண்டிங்கில் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு லேண்ட் வாங்குறாங்க, அந்த லேண்ட் வந்து இன்னும் அதுக்கான டாக்குமெண்ட் கிளியர் ஆகி கரெக்டாக வந்து இன்னும் நம்மக்கிட்ட வந்து சேரல. ஸோ அதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸு இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கேட்டகரிஸில் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறாங்க, அந்த மிஷின் இன்னும் டிரான்சிட்லேயே இருக்குது, இன்னும் ட்ராவலிங்லேயே இருக்குது, நீங்கள் வந்து சேரல. அதேமாதிரி இன்னும் அதை வந்து என்னது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இல்லை. பட் வருஷ கடைசியில் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை வந்து நோட் நம்பர் 14 கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கேட்டகரிஸில் ஸோ மெஷின் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கேட்டகரியில் இல்லை பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கேட்டகரிஸில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது நோட் நம்பர் 15 இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஸோ நோட் நம்பர் 15 வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸு. இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட், இதுவும் அதே தான். இன்டான்ஜிபிள் அசட்ஸ்லேயும் பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ காப்பி ரைட்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸ் இதெல்லாம் வாங்க போகிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ தான் அப்ரூவலுக்காக சப்மிஷன் கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணி. இன்னும் பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கிட்ட இருந்து அந்த கன்சர்ன் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் கிளியர் ஆகி வரல, பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா அதில் நோட் நம்பர் 15 கீழே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நோட் நம்பர் 16 நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டகரி இருக்கும், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. இப்போ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அதுக்கான பெனிஃபிட் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அது எல்லாமே நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இதில் 2 கேட்டகரி இருக்கும், ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது ட்ரேட் வியாபாரம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், வியாபாரம் சாராத இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இதில் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ரிலேட்டட் டு கம்பெனி ஷேர்ஸ், பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸ் இந்த கேட்டகரிஸில் வரும். இதில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸு, இன் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதெல்லாம் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது எல்லாத்தையும் இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி, அதாவது கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி, ஆர் இன் கவர்மெண்ட்டு, ஆர் இன் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ், ஏதாவது ட்ரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டோட செக்யூரிட்டிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது ஷேர்ஸ்லேயே இல்லை சம்மந்தர் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்கேஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அடுத்தது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸோ இதெல்லாமே நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். ஃப்ரம் தட் இன் அடிஷன் டு அதர் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் இன்னர் காலத்தில் போட்டுட்டு அதுக்கடுத்தது அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது வந்து டீஃபர்டு டேக்ஸ் அசட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், லயபிலிட்டிஸில் டீஃபர்டு டேக்ஸு, லயபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு அதே கம்பேரிஷன் தான். இந்த இடத்துல வந்து டீஃபர்டு டேக்ஸ் அசட்ஸ்னால் சப்போஸ் இஃப் த அக்கௌண்டிங் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் டேக்ஸபிள் இன்கம் தட் இஸ் கால்டு டீஃபர்டு டேக்ஸ் லயபிலிட்டி. இன்கேஸ் டேக்ஸபிள் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்கம் காட்டிலும் டேக்ஸபிள் இன்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டீஃபர்டு டேக்ஸ் அசட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நோட் நம்பர் 17 இது டீஃபர்டு டேக்ஸ் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அந்த கம்பேரிசன் அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் இன்கம் கிரேட்டராக இருக்குதுன்னா அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் லெஸ் தென்னாக இருக்குதுன்னா லயபிலிட்டிஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து நோட் நம்பர் 18. நோட் நம்பர் 18 வந்து அசட்ஸு கீழே லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிவன் பை த கம்பெனி டு சம்ஒன். அதாவது நம்ம கம்பெனி தான் வந்து வேறு ஒருத்தங்கிட்ட லோன் வாங்கணுன்றது கிடையாது. ஸோ நம்மளும் வந்து என்ன, கம்பெனி கேன் கிவ் சம் லோன்ஸ் டு சம்ஒன். கம்பெனியை வந்து வேறு யாருக்காச்சும் லோனு கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸை வச்சு. அப்போ இந்த மாதிரி கம்பெனி வந்து யாருக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் கம்பெனிக்கு ப்ராப்பர்ட்டி. இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இன்னொருத்தவங்கிட்டேருந்து கடனை வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து லயபிலிட்டி. அதே நம்ம இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அசட்ஸ்னு அர்த்தம். அதே தான் இங்கே.
ஸோ கம்பெனி கேன் கிவ் சம் லோன், ஷார்ட் டேர்ம் லோன், அட்வான்ஸஸ்ஸு, முன்பணம் ஏதாச்சும் கொடுக்கலாம். இப்போ கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எம்ப்ளாயி, அவங்க அட்வான்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது. அதுவெல்லாம் வந்து என்ன அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கேட்டகரி. அது வந்து அசட்ஸ் கேட்டகரிஸில் வந்துடும். கரண்ட் அசட்ஸ் கேட்டகரிஸில் வரக்கூடிய விஷயங்கள். இன்கேஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பி செட்டில் பண்ணிடுறாங்க, ஒரு 2 மாதத்துக்குள்ளே அடைச்சிட்றாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் கம்பெனி வந்து நம்ம கம்பெனி வந்து வேறு யாருக்காச்சும் ஏதோ லோன் கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு வருஷத்துக்கு மேலே திருப்பி பே பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். இதில் கேபிட்டல் அட்வான்ஸுன்றது வந்து என்னென்னா, இன்கேஸ் கம்பெனி வந்து ஒரு லேண்ட் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க முன்னாடி அது வந்து லேண்ட் வாங்குறது வந்து அடுத்த வருஷம் தான் வாங்க போகிறாங்க, ஆனால் இந்த வருஷமே காசு கொடுத்துட்டாங்க. அந்த காசு அது வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் அட்வான்ஸு. இன்கேஸ் ஒரு மெஷின் வந்து வெளிநாட்டில் வாங்க போகிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து. ஆக்சுவலாக அது வந்து ப்ரிப்பேர் என்ன, அந்த மிஷின் ரெடி ஆகலை, இவங்க ஏற்ற மாதிரி அவங்க இன்னும் ப்ராடக்ட் வந்து இன்னும் ரெடி பண்ணலைன்னு வச்சுப்போம். அப்போ அது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் ஆகிடும். ஆனால் அமௌண்ட் வந்து இப்போயே கொடுத்துட்டாங்க அடுத்த வருஷம் வாங்க வேண்டிய மிஷினுக்கு. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் அட்வான்ஸஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். அதுக்கடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன். ஏதாவது இன்கேஸ் வந்து ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க ரிலேட்டடாக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன் பில்லெல்லாம் கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு, இது ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழித்து அதை அந்த டாக்குமெண்ட்லேருந்து காசை எடுத்து இவங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன் பில்லெல்லாம் கட்டுறதுக்கான செலவை ஈடு செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கிவன் பை த கம்பெனி டு சம் ஒன். வேறு யாருக்கோ கம்பெனி வந்து கடன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இவங்க கடன் வாங்கலை, கடன் வாங்கினா பாரோயிங். இவங்க கடன் கொடுக்குறாங்கன்னா இவங்க வந்து லெண்டராக இருக்கிறாங்க. இந்த இடத்துல கம்பெனி வந்து லெண்டர் அப்படின்ற கடன் கொடுக்கக்கூடிய கேட்டகரிஸில் இருந்து கடன் கொடுக்குறது. அதுக்கடுத்தது அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிக்கு கடன் கொடுக்கலாம். அது மேனுஃபேக்சர் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தால் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரத்தன் டாட்டா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசை வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து காசு கொடுக்குறாரு, கடன் கொடுக்குறாருன்னா அது வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கேட்டகரிஸில் வந்துடும். அடுத்தது லாங் டேர்ம் லோன்ஸ் டு எம்ப்ளாயி. அதே தான் சொன்ன பாருங்கள். ஸோ கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கு வந்து ஏதாவது அட்வான்ஸ் கேட்குறாங்கன்னா இவர் காசு கொடுக்குறாரு. இன்கேஸ் அது 6 மாதத்துக்குள்ளே இல்லை திருப்பி கொடுக்குற மாதிரினா, இல்லை வேலை செய்யும்போது கழிச்சிக்கிற மாதிரினா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு சில எம்ப்ளாயிக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. இன்கேஸ் அவங்களுடைய டாட்டருக்கு மேரேஜ்க்கு அமௌண்ட் வேணும், இல்லை ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு ஒரு பல்காக ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கேட்குறாருன்னு வச்சுப்போம். அப்போ அது வந்து ரீபே பண்ணுறது வந்து என்ன ஆகும், 5 வருஷம் 10 வருஷம் ஆகிடும். அப்போ இது வந்து என்னென்னா லாங் டேர்ம் லோன் டு எம்ப்ளாயீஸ். இது வந்து என்னென்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் அசட்ஸ். இதுவும் எதுக்காக அசட்ஸ்னால் கம்பெனி கொடுக்குது. அடுத்தது லாங் டேர்ம் அட்வான்ஸஸ் டு சப்ளையர்ஸ். இன்கேஸ் சப்ளையர்கிட்டேருந்து ரா மெட்டீரியல் வாங்குகிறோம். இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனினா ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு எடுத்துப்போம். அதில் வந்து என்ன பண்ணணும், இரும்பை வந்து ராவாக வாங்கி அதை வந்து என்னென்ன ஃபார்முன்னு சொல்லிட்டு கம்பியாவோ இல்லை வேறு ஏதாவது மிஷினாவோ மாற்றுறதுக்கு இவங்க அந்த சப்ளையர்கிட்ட வந்து வாங்கணும். இன்கேஸ் சப்ளையருக்கு வந்து ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா வந்து சப்ளையருக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து லோனாக கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். சப்ளையருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னும்போது ஸோ இவர் வந்து லோனாக கொடுத்துட்டாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி நீங்கள் கழிச்சிக்குங்க அப்படி சொல்லிட்டு. நான் வந்து முன்னாடியே காசு கொடுத்துட்றோம் ஒரு 5 வருஷத்துக்கு சப்ளை பண்ண வேண்டியதுக்கு. நீங்கள் வந்து சிறு கேட்கும்போதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸை எங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சி விட்ருங்க, நாங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்கிறது. இது ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கேட்டகரிஸில் வந்துடும். அடுத்தது அதர் நான் கரண்ட் அசெட்ஸ், அதாவது அதர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரலாம். இதில் லாங் டேர்ம் ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னா சன்ட்ரி டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள்னு. சன்ட்ரி டேட்டாஸ்னால் யார், அதாவது நம்மக்கிட்டேருந்து கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கக்கூடிய ஆளுங்க, அதான் டேட்டார்ஸு. பில்ஸ் ரிசீவபிள்னால் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு எதிராக பில்லை வந்து நம்ம இது பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது ஒரு பில்லை ரெடி பண்ணியிருப்போம். இன்கேஸ் வந்து நம்மக்கிட்ட இந்த கஸ்டமர் வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க, அது திருப்பி கொடுக்குறதுக்கு வந்து என்னது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்துக்குது அப்படின்னா லாங் டேர்ம் சன்ட்ரி டேட்டாஸ். இன்கேஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பில்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் அவங்க கடன் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த பில்லுக்கான இது வந்து 12 மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு. ஸோ அதுவும் லாங் டேர்ம் ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ அன்அமார்டைஸ்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அமார்டைஸ்டுக்கும் அன்அமார்டைஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அமார்டைஸ்டுனால்
கரெக்டாக டியூ லோன் வாங்குறாங்க, கரெக்டான டைமில் அந்த டியூவை வந்து அது கொடுத்து செட்டில் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க வாங்கின கடன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அமார்டைஸ்டு. இன்கேஸ் அன்அமார்டைஸ்டுனால் நம்ம கரெக்டான நேரத்தில் டியூ அமௌண்ட் கொடுக்க முடியல, இன்கேஸ் அது வந்து அது செலவை வந்து தீர்க்கவே முடியாத மாதிரி செலவாக இருக்குது, அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அன்அமார்டைஸ்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ். அந்த லாஸை வந்து சரி கட்டவே முடியல, அது மட்டும் ஸ்டில் பெண்டிங்கில் அப்படியே போயிட்டே இருக்குது, பிஸ்னஸ் லாஸு. ஸோ அந்த லாஸை வந்து ஒவ்வொரு தடவையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் போயிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த அதர் நான் கரண்ட் அசட்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இதையும் நோட் நம்பர் 19 மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவபிள் ஆர் அமௌண்ட் டியூ ஃபார் அசட்ஸ் சோல்டு. ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம் ப்ராப்பர்ட்டிக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து இன்னும் கிளைம் பண்ணவே இல்லை, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியல, பணத்தை எடுக்க முடியல, நம்ம போட்ட இன்சூரன்ஸ் வந்து மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சிடுச்சு, நம்மளால் அந்த பணத்தை எடுக்க முடியல. கம்பெனியில் ஜென்ரல் இன்சூரன்ஸ் போட்டுருக்குறாங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபயர் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டால் எடுக்க முடியாது, ப்ராப்பர்ட்டிக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து அந்த பெண்டிங் வர வேண்டிய அமௌண்ட்டு இன்னும் வராமல் இருக்குது, ஆனால் நமக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். இதுவும் என்னது அதர் நான் கரண்ட் அசட்ஸ் அப்படின்றது எதுக்காகனா, இன்கேஸ் பெண்டிங் வந்து 12 மாதத்துக்கு மேலேயும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குதுன்னா, இன்கேஸ் அமௌண்ட் டியூ ஃபார் அசட்ஸ் சோல்டு, நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு இருப்போம், பழைய மிஷினை வந்து ஓல்டு மிஷினை சேல்ஸ் பண்ணியிருப்போம், இல்லை லேண்டை விற்றுருப்போம், கம்பெனி கேன் ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்னா, ஃபர்னிச்சர் ஏதாவது விற்றுருக்குறாங்க, அவங்களுடைய ஃபிக்ஸட் அசட்ஸ் ஏதாவது விற்றுட்டு அந்த அமௌண்ட் வந்து செல்லர்கிட்டேருந்து இன்னும் வரவே இல்லை, யார் நம்ம விற்றமோ அந்த பையர்கிட்டேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட் வரல, பெண்டிங்கில் இருக்குது 12 மாதத்துக்கு மேலே அப்படின்னா அதுவும் அதர் நான் கரண்ட் அசட்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு நோட் நம்பர் 19க்கான டோட்டலை அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 20, தட் இஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோமன் லெட்டர் 2ன்னு சொல்லிட்டு ஸ்மாலில் போட்டுட்டு கரண்ட் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ கரண்ட் அசட்ஸுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து வித்தின் இயர் 12 மாதத்துக்குள்ளே நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்து வந்துடும்னு அர்த்தம். இன்கேஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து 12 மாதத்துக்குள்ளே எடுத்துடுறாங்க, 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே பணத்தை திருப்பி எடுத்துடுற மாதிரி, இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு இன் கவர்மெண்ட் ஆர் ட்ரஸ்ட் செக்யூரிட்டி, டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இல்லை மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் திருப்பி அதை வித்ட்ரா பண்ணுறதும் வந்து 1 இயர்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரி. இன்கேஸ் 1 இயருக்கு மேலே அப்படின்னு போகுதுன்னா அதர் தென் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்துடும், அது வேறு நோட் நம்பருக்கு போயிட்டு இருக்கும். அடுத்தது அதர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வேறு ஏதாவது ஸ்பெசிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ டோட்டல் பண்ணுறோம். ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டுறோம். அடுத்தது நோட் நம்பர் 21, தட் இஸ் இன்வென்ட்ரிஸ். இன்வென்ட்ரி மீன்ஸ் ஸ்டாக், அதாவது க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு, ரா மெட்டீரியல்ஸில் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கிறது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் செமி ஃபினிஷ்டு குட்ஸ், இன்னும் அந்த அன்ஃபினிஷ்டு குட்ஸு, இன்னும் அமௌண்ட் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபைனலைஸ் ஆகலைன்னு இருக்கும். அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸு, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்தது ஸ்டாக்கிங் ட்ரேட் ஃபார் குட்ஸ் அக்வயர்டு ஃபார் ட்ரேடிங், அதாவது ஸ்டாக் வாங்கியிருக்கோம், அது டேரெக்டாக வித்தவுட் மேனுஃபேக்சர் பண்ணாமல் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை திருப்பி ரீசேல் பண்ணுறதுக்காக வாங்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, அதுக்கான க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நோட் நம்பர் 21 மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது ஸ்டோர்ஸ் அண்டு ஸ்பேர்ஸ், ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ், இன்கேஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்குறாங்க, அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய இது வச்சுப்போம். இப்போ 2 வீலரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் சேல் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரியாக இருக்குது நம்மளது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து க்ளோசிங் இருக்குது எவ்வளோ அப்படின்றத அதையும் நோட் நம்பர் 21 இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது லூஸ் டூல்ஸ்னால் எனி அதர் ஸ்பேர் பார்ட்ஸ், என்னது ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்மால் நெட்டு, ஸ்க்ரூ ட்ரைவர், இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இன்கேஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றத வந்து ஒன்று வேறு ஒரு இடத்துக்கு கொடுக்குறது. லூஸ் டூல்ஸ் அப்படின்றத வந்து இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நட்டு, போல்டு இதெல்லாம் தேவைப்படுது பார்த்திங்களா, அதுக்கு சப்போர்ட்டிவ் டூல்ஸ் நமக்கு தேவைப்படுறது. இப்போ மிஷின் எடுத்துக்கணும்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான டூல்ஸு, இதெல்லாம் வந்து க்ளோசிங் பேலன்சஸ் கேட்டகரியில் வரும். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் கிடையாது லூஸ் டூல்ஸு.
இது வந்து இன்வென்ட்ரிஸு ஸ்டாக் அப்படின்ற கேட்டகரிஸில். அதாவது லூஸ் டூல்ஸ் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரினா, லூஸ் டூல்ஸ் நம்மளுடைய கம்பெனிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரினா அது அசெட்டு. அதே வந்து டூல்ஸ் ஏதாவது வேறு ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம டூல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து இன்வென்ட்ரி ஸ்டாக்கு. ஸோ நோட் நம்பர் 21 இதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ 21க்கான இன்னர் காலம் அமௌண்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது நோட் நம்பர் 22 ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் பேயபிள்னால் பில்ஸ் பேயபிள், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு. இது ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னும்போது சன்ட்ரி டெட்டார்ஸு அண்ட் பில்ஸ் ரிசீவபிள். அதாவது ஷார்ட் பீரியடில் 1 இயருக்குள்ளே வந்து அந்த டெட்டார்ஸ்க்கான அமௌண்ட்டை வாங்கிட்டுறது. நம்மக்கிட்ட கடன் வாங்கினவர்கிட்டேருந்து கடன் வாங்கின கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம பணத்தை ரெக்கவரி பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பில்லு வந்து ரெடி பண்ணது மெச்சூரிட்டி பீரியட் 1 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் சன்ட்ரி டேட்டாஸு, ஷார்ட் டேர்ம் பில்ஸ் ரிசீவபிள் இதெல்லாம் வந்து ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான டோட்டலாக அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது நோட் நம்பர் 23 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஐட்டம். அதாவது பணமாகவும் பண தொடர்புடைய விவரங்கள் இல்லை பணம் சார்ந்த விவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பேலன்ஸ் வித் பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுருக்கோம், இல்லை நம்மக்கிட்ட வந்து செக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து வர வேண்டிய செக் வந்து இன்னும் கிளியர் ஆகாமல் வாங்கி வச்சுருக்கோம். செக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து அது வந்து இன்னும் கிளியர் ஆகாமல் அப்படி வச்சுருக்குறோம். இல்லை பேங்க்கில் நம்ம போட்டிருக்கோம், இன்னும் கிளியர் ஆகலை. அதுக்கடுத்து டிராஃப்ட் ஆன் ஹேண்டு, அதாவது டிமாண்ட் டிராஃப்ட், டிடி. அதாவது வேறு ஒருத்தங்கிட்ட இந்த டிடி வாங்கியிருக்கிறாங்க, அந்த டிடி இன்னும் நம்ம அக்கௌண்ட்டில் போடாமல் பெண்டிங்கில் அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம போட்டோம்னா நமக்கு காசு வந்துடும். கேஷ் இன் ஹேண்டு, அதாவது கல்லாப்பெட்டியில் இருக்கிற காசு. அதுக்கடுத்தது இயர் மார்க்டு பேலன்ஸ் வித் பேங்க்ஸு. அன்பெய்டு டிவிடெண்ட்டு, அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக. அதை எடுத்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தனியாக வச்சுருப்பாங்க. டிவிடெண்ட் ஹோல்டருக்கு வந்து கொடுக்க வேண்டியது, கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் அலோகேட் பண்ணி அக்கௌண்ட்டில் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. இன்னும் ஆனால் கொடுக்காம நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. அதுவும் கேஷ் ஈக்குவலண்ட் கேட்டகரிஸ். அதுக்கடுத்தது பேலன்சஸ் வித் பேங்க் ஹெல்ட் அஸ் மார்ஜின் மணி. இப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இது வந்து ஒரு ரிசர்வ் மாதிரி, ஒரு மார்ஜின் அமௌண்ட் வந்து இந்த ஆவரேஜ் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணக்கூடாது, ரெகுலராக அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸு. அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுவும் கம்பெனிக்கான கேஷ் ஈக்குவலண்ட்டு தான். ஸோ கேஷ் பேலன்ஸ். அதுக்கடுத்து பேங்க் டெபாசிட் வித் மோர் தென் 12 months மெச்சூரிட்டி. இன்கேஸ் பேங்க்கில் வந்து ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கேட்டகரிஸில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்குறாங்க கம்பெனியோட காசு, அதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் வந்து 12 மாதத்துக்கு மேலே. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார் 2 years இல்லை 3 years அப்படி இருக்குதுன்னா அதுவும் கேஷ் ஈக்குவலண்ட்டு தான். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு நோட் நம்பர் 23 இருக்கக்கூடிய இன்னர் காலம் அமௌண்ட் எல்லாத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் டோட்டலாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஸோ கிவன் டு சம்ஒன், கம்பெனி வந்து ஏதாவது ஷார்ட் டேர்மில் 12 மாதத்துக்குள்ளே திருப்பி பே பண்ணுற மாதிரி லோன் வந்து அட்வான்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுத்த மாதிரி தான். இன்கேஸ் லாங் டேர்ம் பீரியடாக இருக்குதுன்னா அது வந்து அது அதர் தென் கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரியில் வரும். இன்கேஸ் வந்து 1 வருஷத்துக்குள்ளே அந்த இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி நம்ம வாங்கிக்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து என்னென்னா கம்பெனி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்ட் அப்படின்றது வந்து என்னென்னா அது ஒரு 2-3 மாதத்தில் அந்த வருஷத்தோட கடைசியில் அது கிளியர் ஆகிடும். ஸோ அது 1 or 2-3 monthsக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம கொடுத்தது அட்வான்ஸாக கொடுத்தது வந்து அசட்ஸாக ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அது வந்து என்ன ஆகும்னா செட்டில் ஆகிடும். ஸோ இது நோட் நம்பர் 24 கொடுத்துடணும், மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது நோட் நம்பர் 25 அதர் கரண்ட் அசெட்ஸு. ஸோ மேலே குறிப்பிட்டது இல்லாமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய கரண்ட் அசெட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அன்அமார்டைஸ்டு எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் ரிட்டர்ன் ஆஃப் வித்தின் 12 months ஃப்ரம் த டேட் ஆஃப். அன்அமார்டைஸ்டுன்றது வந்து கரெக்டாக டியூ அமௌண்ட்டை கொடுத்துட்டே வராங்கன்னு அர்த்தம். அன்அமார்டைஸ்டுனா டிலே பண்ணிகிட்டே வராங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாவது ஒரு லாஸை வந்து ஈக்குவல் பண்ண முடியாத மாதிரி இருக்குதுன்னா அது லாங் டேர்ம் கேட்டகரிஸில் போயிடும், அதாவது நான் கரண்ட் அசெட்ஸில். இன்கேஸ் பிஸ்னஸோட லாஸை வந்து கரெக்டாக ஒரு 12 மாதத்துக்குள்ள அந்த லாஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், காம்பன்சேட் பண்ணிகிட்டே வரலாம், இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிக்கலாம் மற்ற பிஸ்னஸ் இன்கமில் இருந்து அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அதர் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். அதுக்கடுத்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அதாவது செலவுக்கு முன்னாடியே பணம் கொடுத்தது, முன்கூட்டி செலுத்திய செலவுகள். அப்போ அது ஏதாவது தொகை இருக்குதுன்னா அதுவும் நோட் நம்பர் 25 கீழே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். டிவிடெண்ட் ரிசீவபிள். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ மணி மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நமக்கு அந்த வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில்
ஸோ அந்த கம்பெனி வந்து அதர் கம்பெனி வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது பெண்டிங். நமக்கான டிவிடெண்ட் வாங்க வேண்டிய டிவிடெண்ட் வந்து இருக்குது. அப்போ அதுவும் ஒன் ஆஃப் த அதர் கரண்ட் அசட்ஸ் கேட்டகரி. இதே டிவிடெண்ட் பேயபிள்னால் நம்ம கொடுக்க போகிறோம், அது லயபிலிட்டி ஆகிடும். நம்ம வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பங்காதாயம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னா அது வந்து அதர் கரண்ட் அசட்ஸ் கேட்டகரிஸில் நோட் நம்பர் 25 கீழே மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷார்ட் டேர்ம். இப்போ ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை மணி மார்க்கெட்லேயோ ஏதாவது ஒரு ஷேர் டாக்குமெண்ட்லேயோ இல்லை ஏதாவது பாண்ட்ஸ்லேயோ எதாவது என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான வட்டி வர வேண்டியது வந்து 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே வர வேண்டியதாக இருக்குது. அது வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அது வந்து ஒன் ஆஃப் த அதர் கரண்ட் அசட்ஸ் கேட்டகரி. ஸோ இது எல்லாத்தையும் நோட் நம்பர் 25ல் இருக்கக்கூடிய இன்னர் காலம் அமௌண்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டுடுறோம். ஃபைனலாக ஏற்கனவே எப்படி நம்ம டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் எப்படி அவுட்டர் காலத்தில் டோட்டல் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி அசட்ஸோட கேட்டகரிஸ் எல்லாத்தையும் அசட்ஸோட அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் பண்ணி நம்ம போடுறோம். அப்போ நம்ம டோட்டல் பண்ணும்போது ஃபைனலாக வரக்கூடியதான் வந்து டோட்டல் அசட்ஸு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லயபிலிட்டிஸும் டோட்டல் அசட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி வந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்டு கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான்.